நெருங்குகிறது கிளைமேக்ஸ். தாமரையுடன் கைகோர்க்கும் விசில். நள்ளிரவில் நடந்த டீலிங். டோட்டலாக மாறும் அரசியல் களம். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழும் சூழல் உருவாகி வருகிறது. குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் எந்த கூட்டணியில் இணைய போகிறது என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதமாகவே மாறியுள்ளது. இந்த நிலையில் தாவேகா பாஜகவை நோக்கி நகர்வதற்கான சிக்கல்களை அதிகமாக தென்பட தொடங்கி இருப்பதாக சொல்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகி வரும் சூழலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது அரசியல் பார்வையாளர்களால் ஆர்வத்துடன் பார்க்கப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி தங்களை நோக்கி வரலாம் என்ற எதிர்பார்ப்பு விஜய் தரப்பில் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் மீண்டும் திமுக கூட்டணியிலேயே தொடர முடிவு செய்தது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடலாம் என சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் அது வாக்குப்பிரிவை ஏற்படுத்தி இறுதியில் திமுக கூட்டணிக்கே சாதகமாக அமையும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதையும் பாஜக நன்கு உணர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜயை சுற்றி அரசியல் மற்றும் தனிப்பட்ட ரீதியாக பல்வேறு அழுத்தங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெறுவது, ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடு தொடர்பான சிக்கல்கள், மேலும் குடும்ப விவகாரங்கள் ஆகியவை விஜய்க்கு கூடுதல் அரசியல் அழுத்தத்தை உருவாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதே நேரத்தில் தாவேகா தனித்து போட்டியிட்டால் அது எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை பிரித்து இறுதியில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கே சாதகமாக மாறக்கூடும் என்ற அரசியல் கணக்கை பாஜக வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தாவேகாவை தங்களது அணிக்கு இழுக்கும் முயற்சியில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஏற்கனவே இரு தரப்பினருக்கும் இடையே திரைமறைவில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் அவை உடன்பாடின்றி முடிந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இறுதி முயற்சியாக பாஜக தரப்பு மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்ற யோசனை விஜய் தரப்பிலும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கசிகின்றன. இந்த விவகாரம் குறித்து ஆலோசிக்க தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆன்லைன் வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட கட்சியின் கொள்கையை தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு கட்சியின் பலத்தை நிரூபிப்பதா அல்லது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கூட்டணியில் சேர்வதா என்பது குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் ஏற்கனவே அந்த கட்சியை கொள்கை எதிரி என குறிப்பிட்ட நிலையில் பொதுமக்களிடம் என்ன விளக்கம் வழங்குவது என்ற கேள்வியும் கூட்டத்தில் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கூட்டணி விவகாரம் கட்சிக்குள் பெரிய விவாதமாக மாறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் கூட்டத்தில் பங்கேற்ற சில மாவட்ட செயலாளர்கள் புதிய கட்சி என்பதால் தற்போதைய சூழலில் தலைவருக்கும் கட்சிக்கும் தேவையற்ற நெருக்கடிகள் உருவாகாமல் இருக்க பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது பாதுகாப்பான முடிவாக இருக்கலாம் என்ற கருத்தையும் வெளிப்படையாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனினும் இறுதியில் விஜய் எடுக்கும் எந்த முடிவையும் கட்சியினர் ஏற்றுக்கொள்வோம் என்று மாவட்ட செயலாளர்கள் உறுதியளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக விஜய் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. விசாரணைக்கு ஒரு நாள் முன்பாகவே டெல்லி சென்று ஹோட்டலில் தங்கியிருக்கும் விஜய் அங்கு பாஜக தேசிய தலைவர்களை ரகசியமாக சந்தித்து ஆலோசனை நடத்தக்கூடும் என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றன. அப்படியான சந்திப்பு நடந்தால் தாவேகா பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்பு அதிகரிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதனால் நடிகர் விஜய் எடுக்கும் அடுத்த அரசியல் முடிவு தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.